2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரை கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டு விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். அருமையான ஒரு வார்த்தை வாசிக்க கேட்டோம். என்ன பார்க்கிறோம்? நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவரும் உங்களோடு இருப்பார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். என்ன அருமையான வசனம் பாருங்க. நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். மனித நேயத்தோடு இங்கே ஆண்டவர் செயல்படுகிறதை நாம் பார்க்கலாம். சில நேரங்களிலே நாம் அவரை மறந்த, அப்பா உம்மை மறந்த துரோகி நான் அப்படிலாம் சொல்லி ஜெபம் பண்ணுவோம். அப்படி ஜெபம் பண்ணுறப்பே அவர் மனம் இறங்கி நம்மை சேர்த்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். சத்தியத்தை அறிந்தும் அவரை ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் கழுவப்பட்ட பன்றி சேற்றில் விழுவதற்கும் நாய் தான் கக்கினதை திரும்ப தின்ன தீவிரிக்கிறதற்கும் சமானம் என்று வேதம் எச்சரிக்கிறது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரோடு இருக்கணும். அவ்வளோதான், சிம்பிள். கர்த்தருடைய பிள்ளைகள் யாரோடு இருக்கணும்? கர்த்தரோடு தான் இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு விசாசோட, விக்கிரக ஆராதனையோட, களியாட்டோட, மற்ற அவங்களுக்கே தெரியும். அப்படி அவங்க சிந்தனை மாறுமானால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவருடைய இன்ப பிரசன்னம் அவர்களை விட்டு போயிடும். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டிலெல்லாம் அரசர்கள் அல்லது ராஜாக்கள் அப்படி வச்சுக்கலாம். அரசர்கள் அல்லது ராஜாக்கள் அவங்க வைக்கிறது தான் சட்டம். அந்த காலத்தில் சாப்பாடு கொடுத்தா போதும், வந்து ஜனங்க உழைப்பாங்க, கஷ்டப்பட்டு உழைக்கணும். அவர் ராஜா என்ன சட்டம் வைக்கிறாரோ அதுதான். அவன் என்னென்ன அனுபவிக்கணும்னு நினைக்கிறானோ சேவகர்கள் உடனே ஏற்பாடு பண்ணணும். அது பாவம், இதெல்லாம் பண்ணால் இப்படியெல்லாம் இருந்தால் இது நரகம் அப்படின்ற பயமே கிடையாது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தரோடு இருந்த, கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்த ஒரு சாதாரண மனிதன் அல்ல, ஒரு ராஜா. யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை விட்டுவிட்டால் அவரும் உங்களை விட்டு விடுவார். இந்த வார்த்தைக்கு சரியான உதாரணமாய் வாழ்ந்த ஒரு ராஜா பிளஸ் ஊழியமும் செய்திருக்கிறார். அந்த காலத்தில் ராஜாக்கள் உருப்படியாக இருக்கிறது அபூர்வம். ஆண்டவருக்கு ஊழியமும் செய்திருக்கிறார். அதே 2 நாளாகமத்தில் எல்லாம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம். இதில் தான் இன்றைய செய்தி. அதை இதை பற்றி அதிகமாக யாரும் பேச மாட்டாங்க, ஆனால் நான் பேசுகிறேன். 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம், 3, 4. கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் என்ற வார்த்தைக்கு சரியான ஒரு உதாரணம் இந்த யோசபாத். யார் இந்த யோசபாத்? அகராதியில் இந்த பேருக்கு அர்த்தம் கர்த்தரின் தீர்ப்பு. யோசபாத் என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தரின் தீர்ப்பு. கிமு 914 வாழ்ந்த ஒரு தேவ மனிதர். இதான் அவருடைய ஸ்மால் பயோடேட்டா. ஆனால் பைபிளில் இவரை பற்றி அருமையாய், உண்மையாய், தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இவரை பற்றி பார்த்தால், 1, அவர் கர்த்தரோடு இருந்தார். அவர் வர வர மிகவும் பெரியவனானான். அதே 17, 12 படிக்கலாம். இப்படியே யோசபாத் வர வர மிகவும் பெரியவனாகி யூதாவிலே கோட்டைகளையும் ரஸ்துகளை வைக்கும் பட்டணங்களையும் கட்டினான். பாத்தீங்களா? கர்த்தரோடு இருந்தார். யோசபாத் நல்ல மனுஷன், அதனால தான் அவர் இவர் என்று நான் பேசுகிறேன். யோசபாத் கர்த்தரோடு இருந்தார். அவர் வர வர மிகவும் பெரியவனானார்.
அடுத்தது பாருங்க, அவருக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியா இருந்தது. 17:5 படிக்கலாம். 17:5. ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியா இருந்தது. பார்த்தீர்களா? அருமையான ஒரு வார்த்தை. ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது என்பதை உணர்ந்த ஒரு தேவ மனிதன் இந்த யோசபாத். இந்த பேரை மறக்கவே கூடாது. என்ன ஒரு பேரு? யோசபாத். நிறைய ராஜாக்கள் அந்த காலகட்டத்தில் கெட்ட பேர் எடுத்தாங்க. ஈவன் தாவீது கூட நல்ல மனுஷன், பைபிளில் அதிக இடம் பிடித்தவர், சங்கீதங்களை எழுதிய ஒரு தேவ மனிதர். தாவீதை என் இதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் என்று ஆண்டவரே சாட்சி சொன்ன ஒரு தேவ மனிதர். ஒரு ஒரு முக்கியமான காரியத்தில் ஃபெயில் ஆயிட்டார். அதுலேருந்து கர்த்தர் மன்னித்தாலும் அந்த பாவத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ஷைனிங், அந்த பாவம் செய்வதுக்கு முன்னாடி இருந்த ஒரு வல்லமை, ஒரு மகத்துவம், ஒரு பலன், அந்த முக்கியமான ஒரு பாவத்திற்கு பிறகு கர்த்தர் ஒருவேளை மன்னித்தாலும் அவர் மரணம் வரைக்கும் அந்த பட்டயம் அவரை தொடர்ந்ததை பார்க்கலாம். ஆண்டவர் மன்னிப்பார், ஆனால் தண்டிப்பார். ஆனால் இந்த விஷயத்தில் யோசபாத்து எந்த ரிமார்க்கோ எந்த கெட்ட பேரோ கிடையாது. அவர் குடும்பத்தை பற்றியோ அவர் மனைவி பிள்ளைகளை பற்றியோ அல்லது வைப்பாட்டிகள் அந்த மாதிரி எரர்ஸ், மிஸ்டேக், ரிமார்க்கே கிடையாது. ரிமார்க் இல்லாதவங்கள இவர் ஒருத்தர். தானியல், யோசேப்பு, அந்த வரிசையில் யோசபாத்தும் ஒருத்தர். அப்போ முதலாவது இந்த அளவுக்கு தேவனாகிய கர்த்தர் யோசபாத்தை ஆசீர்வதித்ததற்கு மூல காரணம், அதை நம்ம கடைபிடித்தோம்னால் நாமும் அப்படி ஆண்டவரிடத்திலிருந்து நல்ல பெயர் பெற முடியும். வாட் இஸ் த ரீசன்? A great man of God, Yoshabad, became day by day exalted and raised by the God. யோசபாத் வர வர விருத்தி அடைந்து அவனோடு கூடவே கர்த்தர் கடைசி வரை மரண பரியந்தம் இருந்தார். காரணம் என்ன? ஒன்று ஒன்றா பார்க்கலாமா? நான் பார்த்தா அதை கடைபிடிக்கிறதுக்கு ஆசை வரும். இனிமேல்ட்டு நான் 2 நாளாகம்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அதில் தான் பிரசங்கமே. 2 நாளாகம் என்று இனி நான் சொல்லவே மாட்டேன். 17ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரை மறுபடியும் படிக்கலாம். கர்த்தர் யோசபாத் இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியே இருந்தது. பார்த்தீர்களா? அந்த வசனத்தில் யோசபாத்துக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் வந்திருக்கிறதுன்னு பார்க்கலாம். அதில் என்ன காரணம்? முக்கியமானது டைட்டில் என்னவா இருக்குன்னா, அவன் தேவனை தேடினான். எல்லாரும் சொல்லுங்க, தேடினான். எங்கே தேடினான்? மலை மேலா, காடு, மலை, மேடு, அப்படி அர்த்தம்? இயேசுவை நாம் எங்கே காணலாம், அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம். அந்த பாட்டை பாடுற பக்தன் கடைசியில் எப்படி பாடி முடிக்கிறாரு? கண்ணீரண்டும் புனலாக, கண்ணீரண்டும் புனலாக, நெஞ்சம் அனலாக, மண்டியிட்டு விழுந்தேன் நான் திருமறை முன்பாக, விண்ணரசர் அன்புடனே கண் விழிப்பாயென்றான், கண் விழித்தேன் என் முன்னே கர்த்தர் இயேசு நின்றார். இயேசுவை நாம் இங்கே காணலாம், அவர் பேசுவதை இங்கே கேட்கலாம். இயேசுவை நாம் இங்கே காணலாம். அவர் என்ன சொல்றாரு? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஓடுகின்ற அருவியெல்லாம், மலை, காடு, மலை எல்லாம் தேடி அலைந்தேன், இயேசுவை நான் காண முடியல. கடைசியில் கண்ணிரண்டும் புனலாக, நெஞ்சம் மணலாக, எங்கேயுமே போல, வீட்டுக்குள்ளவே மண்டிட்டு முழங்கால் படிட்டு பரிசுத்த வேதம், திருமறை என்றால் என்ன? பரிசுத்த வேதத்துக்கு முன்னாடி சாஷ்டாங்கமாய் நான் விழுந்தேன். ஆண்டவர் சொன்னாரா, எழுந்துரு, உன் கண்ணை திறந்து பாருன்னார். எதை பாரு? வேத வசனத்தை பார். உடனே நான் கண் விழித்து கண்ணை திறந்து வேத வசனத்தை பார்த்தேன். அந்த வசனத்திலே நான் இயேசுவை கண்டேன்.
அப்போ யோசபாத்து கர்த்தரை எப்படி தேடினான்? அந்த காலத்திலே பைபிள் இருந்திருக்குது. அது என்ன? புதிய ஏற்பாடு அப்போ கிடையாது. ஏன்னா புதிய ஏற்பாடு வந்தது எப்போ? இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு கிபி. நியாயப்பிரமாணங்கள், ஆகமங்கள், சில தீர்க்கதரிசிகளுடைய புத்தகங்கள், இதுதான் அந்த காலத்தில் பைபிள். அதை அவர் படித்திருக்கிறார். படித்து பயபக்தியாய் மாறி கர்த்தரை தேடுவது தான் கர்த்தரை தேடுகிற அனுபவம். ஒரு ராஜாவுக்கு எவ்வளோ வேலை இருக்கும் இல்லையா? அப்படி இருந்தும் அவர் கர்த்தரை தேடினார். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். காரணம், அவர் கர்த்தரை தேடினார். முற்பிதாக்களைப் போல விக்கிரகத்தை வணங்கவில்லை. இஸ்ரவேலுடைய மக்கள் பாவம் செய்தார்களே, அப்படியும் அவர் போகவில்லை. கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடந்தார். ஆமென், அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் அவர் கையில் ராஜ்ய பாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் பொதுவாக காணிக்க ஊழியக்காரங்களுக்கு தான் கொண்டு வருவாங்க. ராஜாவா இருந்தாலும் அவருக்கு காணிக்கையை கொண்டு வந்தார்கள் மக்கள். ஏன் தெரியுமா? அவர் ஊழியமும் செய்தார். ராஜாவே ஊழியம் செய்திருக்கிறார். உபதேசியார்களை உண்டாக்கி, அதை நான் பின்னாடி சொல்றேன். அதுக்கு ஒரு தனி பாயிண்ட் வச்சிருக்கிறேன். இந்த பாயிண்ட்டுக்கு, முதல் பாயிண்ட்டுக்கு என்னது? கர்த்தரை தேடினார். எல்லாரும் சொல்லுங்க. ஆமா. அப்படின்னா எங்கேயாவது ஓடி அலைஞ்சு திரிஞ்சு அங்கே ஓடு, இங்கே ஓடு, அந்த சர்ச்சுக்கு ஓடு, இது நல்லா இல்லை, 3 வாரம் இந்த சர்ச்சுக்கு போகலாம், அது பாஸ்டர் நம்மளுக்கு ஒத்து வந்தா போகலாம் தொடர்ந்து, இல்லைன்னா இன்னொரு சர்ச்சுக்கு போகலாம். அப்படி அல்ல கர்த்தரை தேடுகிறது. நம்ம முதலாவது நம் இருதயத்தில் ஆண்டவரை விசுவாசிப்பது, அவருக்கு பயப்படுகிற பயம், ஆண்டவருடைய வார்த்தையை படிப்பது, அதான் கர்த்தரை தேடுகிற அனுபவம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று இயேசுவே சொல்லிவிட்டார். நான் கேட்பேன் பாருங்க, கேள்வி கடைசியில், கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். காரணம் என்ன? யோசபாத்து கர்த்தரோடு இருந்தார். அவ்வளோதான் முதல் கேள்விக்கு பதில். ரெண்டாவது 17:6 வாசிக்கலாம். கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது, அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு காட்டினான். பாத்தீங்களா? கர்த்தருடைய காரியத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வசனம். கர்த்தருடைய காரியத்தில் அவன் இருதயம் உற்சாகம் அடைந்தது. இப்போ நம்மளை ஒருத்தரை பற்றி ஒருத்தருக்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம். ஜவஹர்லால் நேரு என்ன ஞாபகம் வருது? முதல் பிரதமர். மகாத்மா காந்தி, அவர் சொன்ன உடனே என்ன ஞாபகம் வருது? மகாத்மா காந்தி. என்ன அப்படி முழிக்கிறீங்க? அது நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீடா? தேசத்தின் சுதந்திரத்துக்கு பாடுபட்டார். யூதாஸ் காரியோத் இயேசுவை காட்டி கொடுத்தான், தூக்கு மாட்டிக்கிட்டு. ஒருத்தரை பத்தி ஒரு தலைப்பு இருக்கும் பாத்தீங்களா? அதே போல ஒரு கருவி, ஒரு பொருளை பார்த்தா ஒருத்தர் ஞாபகம் வரும். இப்போ தூக்கு கயிறு, யார் ஞாபகம் வருது? ஒரு தூக்கு கயிறை பார்க்குறீங்க, யார் ஞாபகம் வருது சொல்லுங்க. நிறைய பேர் ஞாபகம் வரணுமே. யாருன்னா ஒன்னா வருதா? தெரியல, சரியா சரித்திரம் படிக்கல நீங்க. யூதாஸ் காரியோத்தை தான் 4 கொண்டு தூக்கு போட்டுன்னு செத்தான். சரி, நம்ம ஹிஸ்டரிக்கு வாங்க. ஹிஸ்டரி, சதாம் ஹுசேன் தூக்கிலிட்டார்கள். அப்பெல்லாம் நீங்க பிறந்தீங்களோ இல்லையே தெரியல. வீரபாண்டிய கட்டபொம்மன், அவரும் மக்களின் நலனுக்காக அவர் பாடுபட்டவர். வெள்ளையனுடைய வீணான காரியங்கள், வரி ஓவரா வரி போட்டான் தமிழ் மக்கள் மேல, அதை எதிர்த்து நின்றவர். சரித்திரம் படிக்கிறோம். அதுபோல இந்த யோசபாத்தை பற்றி பேசுறப்ப கர்த்தருடைய காரியத்தில் உற்சாகம் கொண்டான். நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்ம எதில் ரொம்ப கவனம் செலுத்துறோமோ அதுதான் நம்போம். புரியுதா இல்லையா? நம்ம எதில் ரொம்ப கவனம் செலுத்துறோமோ அதுதான் நம்போம். நம்ம எதை ரொம்ப யோசிக்கிறோமோ அப்படிதான் நம்ம ஆயிடுவோம். நல்லதையே யோசித்து பாருங்க, அப்படியே ஆயிடுவோம். கோழைத்தனமானது, பயப்படுறது, தோல்வியான காரியம், சோகமான பாட்டுங்க, இதே யோசனை பண்ணி பாருங்க. அழறது, ஒரு சிலருக்கு அழற பாட்டு ரொம்ப பிடிக்கும், அது ஆயுதனே போக வேண்டியதுதான்.
உன் இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குது? தூங்கி எழுந்த உடனே வாயை கொப்பிளிச்சிங்கனாவது அவனையும் அறியாமல் அவன் பைபிளை வந்து தொடரான்னா அதுதான் அவனே பைபிளை மாறுறான் பாருங்க. கர்த்தருக்கு ஒரு வாரம் காலங்காத்தால எப்படியாவது கஷ்டப்பட்டு பைபிளை எடுத்து படித்து பாருங்க. அதுக்கப்புறம் உங்களே அறியாமல் நீங்கள் அதை போய் தொடுவீங்க. ஒரு வாரம் பைபிளே தொடாது இருந்து பாருங்க, அப்புறம் உங்களால் தொடவே முடியாது. உங்கள் கன்னியாதருக்கா தம்பிட்டா கூட அது தொட முடியாது. அதுபோல் தான் கர்த்தரை தேடுகிற அனுபவம். உபவாசமா நான் வரேன், அதான் கர்த்தருடைய காரியத்தில் உற்சாகன்றது. முழுரு ஜபமா, ஐயா நான் வரையா. உபாசமா நான் வரையா. உபாசமா ஐயோ அப்படி இல்லை, என்னால் ஒரு வேளை கூட சாப்பிடாத இருக்க முடியாது. 3 நாள் உபாசமா, ஐயோ என்ன விட்டுருங்க, அவன் அப்படியே தான் போனோம். உபாச ஜபமா, முழுரு ஜபமா, பரிசுத்தாவி கூட்டமா. நான் நல்லா ரட்சிக்கப்பட்ட அந்த காலத்தில் பரிசுத்தாவி கூட்டம்னு ஒன்று வைப்பாங்க, டேரி மீட்டிங். நைட்டு ஒரு 10 மணிக்கு ஆரம்பித்து காலையில் 4 மணிக்கு முடிப்பாங்க. அது எதுக்குன்னா பரிசுத்தாவி பெறாதவர்களை பரிசுத்தாவி பெற வைக்கணும். அதெல்லாம் ஆனால் இப்போ அந்த மாதிரி மீட்டிங்ன்ற பேச்சே கிடையாது. எல்லாம் ஒரே ஆராதனை, கூத்து, கும்மாளம். பரிசுத்தாவி பெற்றானா இல்லையா, ரட்சிக்கப்பட்டான்னு கேளுங்களேன். ஒரு மீட்டிங்கில் கூத்து கும்மாளம் டான்ஸ் ஆடுறான் ஒருத்தன், கூப்பிட்டு ஏப்பா நீ ரட்சிக்கப்பட்டியா, தெரியலையே, எனக்கு யாருமே சொல்லியே, எப்படி நீ ஆடுற, அவர் ஆட சொல்கிறாரு நான் ஆடுறேன். அப்படி போயிடுச்சு. நம்ம இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குது நல்லா கவனிக்கணும். இங்கே தான் நம்ம யார் ரிசல்ட்டு. யோசபாத்து ஒரு ராஜாவாக இருந்தோம், அவன் எதில் இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கிறான்? கர்த்தருடைய ஊழியத்தில், கர்த்தருடைய காரியத்தில். ஹாஸ்டலில் நான் ஐடிஐ காலேஜில் படிக்கிறப்ப சாயந்தரம் 6 மணிக்கு ட்ரம் எடுத்து மாட்டிங்க. நாங்கள் ஒரு சிற்றாலயம் காட்பாடி, நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கிறீங்க அந்த இடத்த. நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? பிரேமா அம்மா வீட்டாண்டா போகிறப்ப நான் படித்த ஐடிஐ பார்த்துட்டீங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு அம்மா பாட்டு பாட வச்சு வீடியோ எடுத்தனேன். அதுதான் சிற்றாலயம் சேப்பல் அப்படின்னு. அதில் காலையில் மாலையில் ஜபம் நடக்கும், 1 மணி நேரம் நடக்கும். அதுக்கு நீ லீடர் நான் தான். அப்போ வார்டன்கிட்ட கேட்டுக்கிட்டு ட்ரம்மை மாட்டிக்கிட்டு வெளியே வருவேன். அப்போ என் கூட படிக்கிற பசங்களாம் ஹாஸ்டலில் இருப்பாங்க இல்லையா, கிராமத்துக்கு போகிறேன்டா ஊழியத்துக்கு, யாருக்கு என் கூட வரத்துக்கு ஆசைன்னு கேட்பேன். ஒருத்தன் கூட வரமாட்டான். ஏன்னா என்ன பைத்தியக்காரன் நினச்சினுங்கிறான். ட்ரம்மை மாட்டிக்கணும், பெரிய பக்திமான ஐயரு, எனக்கு பேரே ஹாஸ்டலில் ஐயரு. நான் வந்தால் போனால் எத்தனை ஐயர் வராரா, ஐயர் போகிறாரா அப்படின்வாங்க. சரி இருக்கட்டும், நல்ல வார்த்தை தான். அப்போ பாருங்க, நாளுக்கு நாள் 2 பேர் வந்தாங்க கூட. ஏம்பா பவுல, கிராமத்தில் போய் நின்று பாடுற நாய்க்கு வராத? அவன் கேட்குற கேள்வி பாருங்கள். நாய் எதுனா வராது, சண்டை போட மாட்டாங்க, யாருன்னா அடிக்க மாட்டாங்க, நீ வராது போயிடு. இந்த மாதிரியெல்லாம் பேசினா வராது, அப்படியே தான் நடக்கும். வாயை வச்சுக்கின்னு கம்முன்னு இருக்க தந்தா வா, இல்லைன்னா போயிடு, தொடுத்துடுவேன். இன்னொருத்தன் இல்லைண்ணா நான் வரேண்ணா, கண்டிப்பாக நம்ம பாட்டு பாடலாம், ஜெபம் பண்ணலாம், கொஞ்ச நேரம் இயேசு பற்றி பேசலாம், நான் கூட ஒத்துழைக்கிறேண்ணா. அப்போ நீ வா. அப்போ யார் உற்சாகமாக இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நான் கூட்டிகிட்டு போவேன். நம்ம உலக பிரகாரமான காரியத்தில் வைக்கிற அந்த உற்சாகத்தை கர்த்தருடைய காரியத்தில் வச்சு பாருங்களேன், ஆண்டவர் டாப் லெவலில் உயர்த்துவார். எந்த ஒரு காரியம் சினிமா பார்க்கறதுல இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை நிறுத்தி கர்த்தருடைய ஊழியத்தில் செலுத்தி பாருங்க, ஆண்டவர் உயர்த்துவார். வேற சத்தம் போடுறது, சண்டை போடுறதுல இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை ஆண்டவருடைய ஊழியத்தில் உபாசத்தில் பாருங்க, உயர்த்துவார். வேற என்ன? வேற ஆசைகளில் எதுதான் ஆசை இருக்கு இல்லையா, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, ஆணாசை. அதாவது ஒரு காலத்தில் மெண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசைன்னுவாங்க. அப்புறம் ஆணாசை சேர்க்கணும்ல, ஏன்னா பெண்களுக்கும் புத்தி சொல்லணுமே. ஆண்களுக்கு மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசைன்னு ஆம்பளைங்களுக்கு மட்டும் சொல்லிட்டு பொம்பளைங்களுக்கு சொல்லலைன்னா அது யாருக்கு? ஆணாசை. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, ஆணாசை. அந்த ஆணாசைன்றப்போ பெண்களுக்கு ஒரு புத்திமதி வரும். அந்த இன்ட்ரெஸ்ட்டை கர்த்தருடைய காரியத்தில் செலுத்தி பாரு, கர்த்தர் உங்களோட இருப்பார். அதனால தான் யோசபாத்தோடு கர்த்தர் இருந்தார். அவர் குடும்பஸ்தார். ஆனால் அந்த குடும்பத்தை பற்றி அங்கே அவர் கொண்டு வரவே இல்லை பாருங்க. ஏனோக்கு குடும்பத்தை நடத்தினார், மனைவி இருந்தாங்க, பிள்ளைகளை பெற்று வளர்த்தார். ஆனாலும் அவங்க மனைவி பிள்ளைகள் பேர் அங்கே இல்லை. அவர் தான் அங்கே டாப் லெவலில் வந்தார். ஏன்னா அவர் தான்
கர்த்தரை அதிகமாக தேடினார். எதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்களோ அதை நிறுத்தி, நல்லா கவனிக்கணும், எதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்களோ அதை நிறுத்தி கர்த்தரை தேடு. நான் ஐடிஐ காலேஜில் படிக்கிறப்போ பேட்மிண்டன், இங்கே ஹைஸ்கூலில் படிக்கிறப்போ அது ஆசை, அது அங்கேயும் தொடர்கிறது. சாயந்தரமானா இந்த பேட்டை ஆடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாளைக்கு அதை ஆடலை என்னமோ மாதிரி இருக்கும், ஒரு இன்சஃபிஷியண்ட்டாக இருக்கும். எவனோ அன்றைக்கி கம்பெனி கொடுக்கல, ஆடுறதுக்கு வரல, அந்த பேட்மிண்டன் ஆடுறதுக்கு வரலன்னா எப்படி இருக்கும்? கஷ்டமாக தெரியும். ஒரு நாள் பில்லிகர்காம் கூட விளையாட்டு வீரர், கால்பந்து விளையாட்டு வீரர், ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட அதில் ரொம்ப ஆசையாக இருப்பாரான். ஒரு நாள் சொன்னாரான், என்கிட்ட வந்துட்டேன், அது எதுக்கு உனக்கு, என் வேலையை பாரு, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னாரான். அதோட அந்த கால்பந்து விளையாட்டுக்கு போகிறதே இல்லை. அவராக வீட்டில் அவருக்குன்னு ஒரு சின்ன உடற்பயிற்சி அதான் நடக்கிறது. வேற என்ன நடக்கிறத விட்டா வேற எதுவுமே அதாகப்பட்டது நடக்கிறது தான் உலகத்திலேயே நல்ல ஒரு உடற்பயிற்சி. அதுபோல் எதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதை நிறுத்து, கர்த்தரை தேடு. சினிமாவில் காட்டுற இன்ட்ரெஸ்ட்டை கர்த்தரை தேடு. பொய் சொல்கிறதுல இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை கர்த்தரை தேடு. பெருந்திண்டி இன்ட்ரெஸ்ட்டை கர்த்தரை தேடு. கிரிக்கெட்டில் காட்டுற இன்ட்ரெஸ்ட்டை கர்த்தரை தேடு. அது வரைக்கும் அதை பிடிச்சி இழுத்துன்னு தான் இருக்கும். கர்த்தரை தேடினான், கர்த்தருடைய காரியத்தில் உற்சாகம் கொண்டான். ரட்சிக்கப்பட்ட பிறகு சர்ச்சுக்கு போவேன், சர்ச்சு நடந்துன்னு இருக்கும். படிக்கிறப்போ சர்ச்சு பாஸ்டர் கிட்ட நைஸாக போய் உட்காருவேன். ஐயா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரப்பா, யார்? காட்பாடி இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் பிள்ளையாக மாறிட்டேன், எனக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுங்கய்யா, நான் பேசணும், இல்லை நான் சாட்சி சொல்கிறேன். கெஞ்சி கேட்பேன். அப்படியே அலை மோதும், கேளு விடாத கேளு அப்படின்னு சொல்லி என் உள்ளத்தில். ஏப்பா நீ யார் என்ன எனக்கு முன்ன பின்ன தெரியவே தெரியாது, எப்படி அப்போ சாட்சிக்காவது இடம் விடுங்க, அப்போ என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? சரி சாட்சி சொல்லு, அவ்வளோதான். நம்ம மத்தியிலே ஒரு புதிய தம்பி வந்திருக்கிறார், அவரே கேட்டுக்கொண்டார். பாருங்கள், அது எனக்கு அவமானமாகவே தெரியாது. அவரே கேட்டுக்கொண்டார். நம்மளாம் இப்போ என்ன பண்ணுறோம், அவங்களா என்ன பேரை சொல்லி கூப்பிட்டு மேடையில் விட்டாதான் எப்படி விடுவாங்க? அது யாருன்னே தெரியாத, நம்ம தான் முதல்ல நம்மளை பற்றி சொல்லணும். ஏசு என்ன ரட்சித்தாரு, எனக்கு போதிக்கிற வரம் கொடுத்துருக்கிறாரு, அல்லது சாட்சி சொல்ல டைம் கொடுங்க, எனக்கு ஒரு 5-10 நிமிஷம். பாருங்க, அப்படி தான் கேட்பேன். சரின்னு ஒத்துக்கிட்டு விடுவாங்க. மழை பெஞ்ச மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்களோ, பிரசங்கம், பாட்டு, சாட்சியா சாட்சி. நம்ம ஜோசுவா ஐயாவுக்கு நான் எப்படி அறிமுகமானது தெரியுமா? ஆர்கே பேட்டையிலேருந்து வேலூருக்கு நான் பஸ் ஏறுறேன். அவர் வேற எங்கே நிறுத்தி ஏறுறார். அவர் திருச்சிலேருந்து வந்துனுக்கிறாருன்னு நினைக்கிறேன். என் பர்ஸை எடுத்து நான் டிக்கெட் எடுக்கிறேன். பர்ஸ் எடுத்து பணம் எடுக்கிறேன், டிக்கெட் வாங்க. ஆர்கே பேட்டில் பஸ் ஏறி அவர் பார்த்தா நான் உட்காந்துக்கிறேன். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த பர்ஸில் ஒரு சின்ன ஸ்டிக்கரு, ஏசு கிறிஸ்து வசனம் போட்டது, அதை அவர் பார்த்துட்டார். டிக்கெட்டு வாங்கிட்டு தான் பிரைஸ்தலோன்னாரு. ஐயா பிரைஸ்லாடியா, நீங்கள் யார்? டிக்கெட் எடுத்துட்டிங்களா? எங்கே எடுக்கணும் சொல்லுங்கள், எடுக்கிறேன். இல்லை நான் எடுத்துட்டேன், நான் திருத்தணிலே எடுத்துட்டேன், ஷோலிங்கருக்கு தான் போகிறேன். ஷோலிங்கரில் பிடிஓ ஆஃபீஸ் பின்னாடி இல்லை அப்போ இங்கே சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு அந்த ரோட்டில் சோமசமுத்திரத்தில் அப்போஸ்தலர் ஐக்கிய சபை அந்த காலத்தில் வச்சு நடத்துகிறேன், எப்போனா வாங்க அப்படின்னு கேட்டார். அப்படிங்களையா, நான் மேய்ப்பனின் குரலில் ஊழியம் செய்கிறேன். அப்படியா, சரி, எப்போனா ஷோலிங்கர் வந்தால் நீங்கள் எங்கள் சர்ச்சுக்கு வாங்க, ஐக்கிய வச்சுக்கோங்க அப்படின்ட்டார். சரிங்க ஐயா. அதுக்கப்புறம் ஒரு முறை எதுக்கோ ஒரு விஷயத்துக்கு வீட்டுக்கு வந்தப்போ ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக அங்கே போயிருந்தேன். பார்த்துட்டாரு, என்ன கண்டுபிடிச்சிட்டாரு, பஸ்ஸில் பார்த்தோம்ல நம்ப அப்படின்னாரு. சாட்சி சொல்லுங்கன்ட்டார். எனக்கா பிரசங்கமான விட மாட்டாரான்னு நான் இருந்தேன். இவர் என்ன பண்ணிட்டாரு, சாட்சி சொல்லுங்க. சரிங்க ஐயா. பஸ்ஸில் பார்த்தேன், திடீர்னு இந்த அன்பு சகோதரரை, அவர் மேய்ப்பின் குரலில் வேலூரில் ஊழியம் செய்கிறாரு, இன்றைக்கி வந்திருக்கிறாரு. அவர் தன் சாட்சியை சொல்லுவார். அவ்வளோதான். பிறந்ததுலேருந்து ஆண்டவர் செஞ்ச சாட்சியை, ரட்சிப்பை, அற்புதங்களை சாட்சியாக சொல்லி முடிச்சுட்டு உக்காந்துட்டேன். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சுட்டேன்.
ரொம்ப சந்தோஷம். அவர் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டாரு. தூக்கத்தா அப்புறம் இப்பொழுது ஒரு பாடல் பாடும் பொழுது காணிக்கை எடுக்கப்படனாரு. பாட்டு யாரோ பாடினாங்களா இல்லை எல்லாரும் பாடினாங்களா தெரியாது. அந்த பாட்டு பாடுறப்பவே என் காதில் பிரசங்கம் பண்ணுவீங்களான்னாரு. பண்ணுவையா, அதுக்கு தான் நான் வந்தேன்னே. சரி சரி சரி, எனக்கு ஒரு ஏவுதல் வந்தது அப்புறமா தான் சரின்ட்டார். அதுக்கப்புறம் சாட்சி சொன்ன சகோதரர் பவுல் அவர்களே இப்பொழுது செய்தியை நம்ம மத்தியில் கொண்டு வருவார். எப்படி இருந்தாப்பா? ஒற்றை குச்சி ஆங்கரில் சொக்கா மாட்டி வச்சா எப்படி இருக்கும்? அப்படி இருப்பேன். 4 பேர் பார்த்தா மதிப்பு மரியாதையே கிடையாது. அப்படி இருந்து எடுத்து வச்சு ஒரு செய்தி கொடுத்து முடிச்சதும் அவங்ககிட்ட ரொம்ப அன்பாயிட்டார். அதுக்கப்புறம் தான் தெரியுமே நல்லா ஒரு போதகிறாங்க. அப்படி நல்லா எதுக்கு இவ்வளோன்னு சொல்கிறேன்னா, நம்ம எதில் உற்சாகமாக இருக்கிறோம், எந்த டிபார்ட்மெண்ட்டு நம்ம இதயத்தை பிடிச்சிருக்குது, நம்ம இதயம் எதில் கவி இருக்குது, புரியுதுங்களா? கர்த்தருடைய காரியமா அப்படியே பிடிச்சினுக்குது. கிரிக்கெட்டில் காட்டுற இன்ட்ரெஸ்ட்டை கர்த்தருடைய காரியத்தில் காட்டிப்பார், ஊழியத்தில் காட்டிப்பார். என்னைக்கோ நடந்திருக்கோம் கிரிக்கெட்டு, அதை எதுக்கு இப்போ போட்டு பார்த்துக்கணும்? அது எப்போ நடந்து முடிஞ்சிருச்சு. இல்லை சொல்கிறேன், எல்லாமே அந்த நேரத்துக்கு அது ஒரு சிலருக்கு ஒரு சுபாவம். இந்தியா விளையாடுதா, சரி, அது 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 வந்து பொதுவான ஒரு என்ன சொல்லுவாங்க, அதுக்கு பொதுவான ஒரு ஆசை. அப்போது அதுவே பைத்தியமாகிக்கிட்டு சிலர் பார்த்தீங்களா, கிரிக்கெட் ஆடுறதுக்கு அவனுக்கு ஆளே கிடைக்க மாட்டாங்க. அந்த பேட்டை சைக்கிள் வச்சுக்கின்னு சுற்றின்னு கிடப்பான், யாரும் வரமாட்டுறாங்க ஆடுறதுக்கு அப்படின்னு. தேவையா? அவ்வளோ நேரம் பைபிள் படித்து ஜெபம் பண்ணா ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்வார். அது சேமிப்பு. ஜெபம் என்பது ஒரு ஏதோ ஆண்டவருக்கு லஞ்சம் கொடுக்குற மாதிரி அப்படி கிடையாது. அது சேமிப்பு. நம்ம ஆண்டவரோடு பேசுகிறோம், வருங்கால ஆசீர்வாதங்களுக்கு நம்ம சேர்த்து வைக்கிறோம், ஆசீர்வாதங்களை சேர்த்து வைக்கிறோம். எவ்வளோக்கு எவ்வளோ ஜெபம் பண்ணுறோமோ அவ்வளோவும் நம்ம ஆசீர்வாதங்களை சேர்த்து வைக்கிறோம். அப்போது கர்த்தருடைய காரியத்தில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. உபவாசமா சிரிக்கணும், நானும் வரேன். முழு ஜெபமா ஒரே குஷியாக கலந்துக்கணும். அப்புறம் பாட்டா இதோ வரேன். வேறண்ணா இங்கிலீஷே தெரியாதப்போ இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஆசையாக ஓடிட்டேன்னா ஆண்டவர் அந்த வாஞ்சையை பார்த்து தான் நம்ம மானத்தை காப்பாற்றுவார், அற்புதம் செய்வார். வாஞ்சை. ஒரு அப்பா கீழே நிற்கிறாரு, 3 அடுக்கு மாடி மேலே பத்து எரியுது வீடு. பையன் சின்ன பையன் ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிறான்னு வச்சுக்கங்க. ஒன்றும் முடியல, வீடு 10 எரியுது. ஒன்று கொஞ்ச நேரம் அவன் இருந்தான்னா அவ்வளோதான், செத்துருவான். பெத்த அப்பா கீழே நிற்கிறாரு, இவன் மேலேருந்து அப்பா அப்பான்னு கத்துறான். கீழே நிற்கிறாரு, குதி குதிச்சிரு, நான் பிடிச்சிக்கிறேன், குதி அப்படின்றாரு. அப்பா பேச்ச நம்பி பையன் அப்படியே குதிக்கிறான். அப்பா கையில் அவரு தான் உயிரை பணம் வச்சாவது பையனை காப்பாற்றிடுவார். கரெக்டா இல்லையா? உலக பிரகாரமான அப்பாவே நம்பி அவன் குதிச்சான். நீ பிடிப்பியா, பத்திரமா பிடிப்பியா, கிட்ட வந்ததும் கையை விட்டுருவியா அப்படிலாம் கேட்டு இருப்பானா? நம்பிக்கை. வாழ்க்கையே நம்பிக்கையில் தான் ஓடுது. அல்லேலூயா. சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறார். தெரியுமா தெரியாது அந்த வசனம்? சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறார். நம்பிக்கை. வாழ்க்கையே ஒரு நம்பிக்கை. இயேசுவை நம்ம பார்த்தோமா? இல்லை, நம்புகிறோம். இயேசு பிறந்தார், அவர் பிறந்தப்ப நம்ம இருந்தோமா? இப்போ நம்புகிறோம். இயேசு வருவாரா? அதான் நிறைய பேருக்கு டவுட். இப்போ இவ்வளோ நடந்திருக்க, இயேசு வருவார், நோ டவுட். நம்ம இருதயம் இயேசு வருகையின் மேல் வாஞ்சையாக இருந்தால், இயேசு வருகை, இயேசு வருகை. முதல் பாகம் இயேசு வருகை பற்றி பேசி போட்டு விட்டேன் ஃபேஸ்புக்கில். ஒரு பாஸ்டர் அனுப்பிக்கிறார் மெசேஜ். ஐயா, நானே என் சபையில் இயேசு வருகை பற்றி பேசுனதே இல்லை, நீங்கள் பேசுனதை கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் தொடர்ந்து கொடுங்கய்யா அப்படின்னார். அந்த ஒரு சாட்சி போதும். அதாவது சாதாரண ஆளாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிக்கலாம். சாட்சி சொன்னது யாரு? பாஸ்டர். நம்ம கவனம், நம்ம சிந்தனை, நம்ம யோசனை, நம்ம ஆசை நீரே அல்லாமல் வேறு இல்லை அப்பா. நான் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். எல்லாமே எனக்கு இயேசுதான், எல்லாம் இயேசுவே. பக்தர்கள் அந்த காலத்தில் சும்மாவா பாடினாங்க? என்ன இது டிஸ்டர்பு
இல்லை என்னான்றேன். டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது. கம்முன்னு தான் அவங்க பாட்டுன்னு போக போகிறாங்க. எனக்கு எல்லாமே இயேசுதான் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கணும். உற்சாகம் கொண்டான். முதலாவது தேவனை தேடினான். இரண்டாவது கர்த்தருடைய காரியத்தில் உற்சாகம் கொண்டான். மூணாவது தான் இன்னும் சூப்பர். படிங்க பார்க்கலாம். 17, 9, 10. உபதேசித்து கர்த்தருடைய வேத புத்தகத்தை வைத்துக் கொண்டு யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேலெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாது இருந்தார்கள். போதுமா? மூணாவது என்ன சொல்லலாம் இதுக்கு தெரியுமா? ஊழியத்தை செய்தான். ஊழியங்களை செய்தான். வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்கள் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். அதாவது உபதேசியார்களுக்கு சம்பளம் கொடுத்து நீங்கள் வேற எந்த வேலையும் செய்யக்கூடாது. வேத புஸ்தகத்தை பாருங்க, அந்த காலத்திலே அந்த வார்த்தை வந்திருக்குது. கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். அதாவது இவரு போய் செய்யலை. ஏன்னா இவருக்கு வந்து டைம் கிடையாது இல்லையா? இவரும் செஞ்சிருக்கிறாரு, அது பின்னாடி வருது. இவரே டைரெக்டாக போய் ஊழியம் செய்திருக்கிறாரு. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கிறாரு. தனக்கு தன்னுடைய நாட்டுக்கு ஆபத்து வந்தப்போ உபாசம் இருந்து ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. இது போதாது. ஏற்படுத்த உடன் ஊழியர்களை ஒரு 10 பேர் இப்படின்னு வச்சுக்கலாம். வேற எந்த வேலையும் செய்யக்கூடாது. நான் சம்பளம் தரேன். வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு வீடு வீடாக போய் அவங்களுக்கு வீட்டுக்குள்ளே போய் உக்காந்து வேத புஸ்தகத்தில் இருக்கிற வசனத்தை அவங்களுக்கு போதித்து அவங்கள பிளஸ் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு வரணும். நான் உங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்றேன் சாப்பாட்டுக்கு மற்ற காரியங்களுக்குன்னு சொல்லி ஊழியக்காரர்களை ஏற்படுத்தினார். ஒருத்தர் ஊழியக்காரர்களை ஏற்படுத்தினார்னா அவர் ஊழியம் செய்யாமல் ஊழியக்காரங்களை ஏற்படுத்துவாரா? சொல்லுங்க. அவங்க பட்டுட்டு தான். இப்போ ஒரு தலைமை போதகர் ஒருத்தர் வாட்ட சாட்டமாக நல்லா ஓஹோன்னு இருக்கிறாருன்னா இப்போ இருக்கிறாரு ஒரே குஷியாக நல்லா வசதியாக, அதை பார்க்கக்கூடாது. ஆரம்ப காலத்தில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார், அவர் எவ்வளோ நடந்து தெரிஞ்சு இப்போ தலைமை போதகர் ஆயிட்டாரு. அப்போ செருப்பு கூட இல்லாம, சரியான பேண்ட் சட்டை இல்லாம, பெல்ட் இல்லாம, பைபிள் மட்டும்தாங்குது. சாப்பிட்டாரா இல்லையா, கஞ்சியாவது குடிச்சாரா இல்லையா தெரியாது. மனைவி பிள்ளைகளை வீட்டில் பட்டினி போட்டு பைபிள் எடுத்துனே எத்தனையோ பேர் தெருவில் தெரிஞ்ச ஊழியம் செய்திருக்கிறார். அதையெல்லாம் பார்த்த ஆண்டவர் தான் அப்படியா பட்டவங்களை உயர்த்தி அவங்க 10 பேருக்கு சம்பளம் கொடுத்து ஊழியம் செய்கிற அளவுக்கு உயர்த்தி வச்சுக்கிறார். நீங்கள் எந்த ஊழியக்காரர் வேணும்னாலும் போய் பாருங்கள். ஆரம்ப கட்டத்தில் அவங்க கஷ்டப்பட்டோம், சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டவங்க தான். இப்போ யோசபாத்து ஊழியர்களை ஏற்படுத்தினார். 1 தேவனை தேடினார். 2 தேவனுடைய காரியத்தில் உற்சாகம் கொண்டார். 3 ஊழியர்களை ஏற்படுத்தினார். 4 20, 2, 3 20, 2, 3 சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமா ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சிரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் செய்திய ஆசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கு உபவாசத்தை கூறுவித்தார். அவ்வளவுதான், நல்லா தெரியுது. நோ டவுட். உபவாச வீரன் எல்லாரும் சொல்லுங்க. தன்னுடைய நாட்டிற்கு யூதேயா தேசத்திற்கு ஆபத்து, 3 எதிரி நாடுகள் மூலமா ஆபத்து வருதுன்னு கேள்விப்பட்ட உடனே அவன் உடனே சண்டைக்கு ரெடி ஆகல. அதுக்கு பதிலாக உபவாசம் போட்டான். எப்படி? ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சாவே நம்ம என்ன பண்ணோம்? உபவாசம் போட்டோம். உபவாசம் அது ஒரு போராயுதம். உடம்பு பலவீனம் அடையலாம், உடம்பு ஸ்லிம்மாக ஆகட்டும், அது ஒன்றும் நல்லது தானே. ஆத்மா பலன் அடைகிறது. அதனால தான் அந்த பாயிண்டை சேர்த்தேன். ஆபத்து வருகிறது என்று கேள்விப்பட்ட உடனே பதட்டப்படாமல், போரை ஏற்படுத்தாமல், ஆயுதங்களை ஏற்படுத்தாமல், முப்படைகளை ஏற்படுத்தாமல், நாம் ஜெயிச்ச காட்டணும்னு உலக பிரகாரமான அப்படிப்பட்ட மாம்சீக வைராக்கியம் கொள்ளாமல் ஆண்டவர் பாதத்தில் விழுவோமாக, அவர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். உனக்கு விரோதமாய் சுற்றிலும் பாளையம் இறங்கினாலும் ஒன்று முன்னை அணுகாது, சேதப்படுத்தாது. அது நிறைவேறிச்சு பாருங்க.
கர்த்தருடைய பிள்ளைகள் உபவாசம் இருக்கணும். குறைஞ்சது அட்லீஸ்ட் வாரத்துக்கு இது வரைக்கும் உபவாசமே இல்லை, எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாதுன்றவங்க வாரத்தில் ஒரு வேளை உபவாசம் இருந்து தேவ சமூகத்தில் காத்திருந்து எந்த உலக பிரகாரமான வேலையும் செய்யாமல் ஊழியத்துக்கும் போகாமல் ஊழியக்காரங்க ஜெபத்தில் வேத வாசிப்பில் தியானத்தில் தரித்திருக்கணும். அது ஒரு மாதம் கடைபிடித்தால் அதுக்கப்புறம் இன்னொரு நாள் போடலான்னு ஆசை வரும். எப்படி சாப்பிட்றதுக்கு ஆசை வருதோ அதை காட்டிலும் உபவாசத்தின் மேலேயும் ஆசை வரணும். அவனும் சாப்பிட வேணாம் இல்லையா? நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக உபவாசம் இருங்கன்னு ஆண்டவர் சொல்லலையே. எத்தனையோ பேர் உபவாசத்தில் இருந்து தான் சாப்பிட்றாங்க. சிலருடைய இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் உபவாசம் தான் அவன் மெயின், அதில் இருந்து கொண்டு தான் எப்பாவது சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு என்னன்னா 100 வருஷம் வாழறதை விட நம்ம ஒரு 50லே போனால் பரவாயில்ல, உபவாசம் இருக்கிறதுனால ஆயுசு இந்த உலகத்தில் குறைந்தால் பரவாயில்லை, கர்த்தர்கிட்ட போகலான்ற எண்ணத்துக்கு முடிவுக்கு வர்றவங்க தான் அப்படி செய்ய முடியும் துணிகரமாக. ஏன்னா கண்டிப்பாக தெரியும் சரீர உபவாசம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அவங்க அப்படி நினச்சின்னு இருந்தாலும் அப்படியே பட்டவங்க தான் ரொம்ப நாள் இருந்திருக்கிறாங்க. இப்போ மோசேவெல்லாம் பாருங்கள் 120 வருஷம். மோசே மரிக்கிறப்ப எத்தனை வயசு? 120. 40 நாள் உபவாசம் 3 முறை இருந்திருக்கிறார். 40 நாள் உபவாசம் 3 தடவை இருந்திருக்கிறார். 40 வருஷத்தில் 3 நாள் கூட உபவாசம் இல்லைன்னா எப்படி? 40 நாள் உபவாசம் 3 தடவை இருந்திருக்கிறாரு. ஆனால் சிலர் 40 வருஷத்தில் 3 நாள் கூட இருக்க முடியல. உபவாசம் கட்டாயம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ராஜாவுக்கு அவசியம் தேவைப்பட்டது. உபவாசத்தை கூறுவித்தான். உபவாசம் எல்லாரும் உபவாசம் ஜெபம் பண்ணு, ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்வார். எல்லாரும் சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி உபவாசம். அந்த போர் நடக்கக்கூடாது, ஏன்னா இவருக்கு அது பிடிக்கல. ஒரே நாடு வந்தால் சண்டை போட்டு ஜெயிக்கலாம், 3 நாடு ஒன்றா வருது. ஒரு ஆள் இவங்ககிட்ட படைகள் இல்லை, ஆண்டவர் தான் இருக்கிறாரு. படைகள் இல்லை, யானைப்படை, குதிரைப்படை, கால்படை, காலாட்படை, வேற என்ன படைகள் இருக்குது? கப்பல் படை. ஆமாம், அப்போல்லாம் விமானமே கிடையாது. இந்த யோசபாத் காலத்தில் கரண்டே கிடையாது. சரி, இப்படி பார்க்குறோம். இதான் யோசபாத்தினுடைய நல்ல குண நலன்கள். அடுத்தது 16-12 படிங்க. 16-12. ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் முக்கியமாய் இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். இவன் யாருன்னா யோசபாத்துக்கு அப்பா. அதனால தான் அங்கே பாயிண்ட் கொண்டாந்தேன். யோசபாத்துக்கு அப்பா எப்படி இருந்திருக்கிறான் பாருங்க. விசுவாசமே இல்லை, கர்த்தரை தேடலை. இப்படியெல்லாம் இருக்குது உடம்பு, கர்த்தரை தேடலாம், ஜெபிக்க வைக்கலாம். பரிகாரிகளை தேடினான். ஓடு ஓடு ஓடு, அங்கே போடு, இங்கே ஓடு, அந்த ஆஸ்பத்திரிக்கு இங்கே போ, அங்கே ஓடு, செத்தே போயிட்டான். ஆனால் அவனுக்கு பிறந்த பையன் இந்த யோசபாத்து முற்றிலும் கர்த்தருக்கு பிரியமானவனாய் வாழ்ந்தான். அதனால் இது பக்தி பரிசுத்தம் என்பது குடும்ப, அதாவது தலைமுறை அல்லது வம்சா வழியை சார்ந்தது அல்ல. அதனால தான் இதை எடுத்தேன். அப்பா எப்படியாவது இருக்கட்டும், பையன் பக்திமானாக இருக்கலாம். பசங்க எப்படி துன்மார்க்கராக போனால் நம்ம என்ன பண்ண முடியும்? ஜெபம் தான் பண்ண முடியும். அவங்க பக்தியை பரிசுத்தத்தை அவங்க காத்துக்கணும். அவனவன் கிரியைக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அவ்வளோதான். நம்ம இன்ட்ரெஸ்ட்டு கர்த்தர் மேலே இருக்கணும், கர்த்தருக்குரிய காரியத்தில் இருக்கணுன்றதுக்காக தான். அவன் பாருங்க, அவ்வளோ ஆகி அவன் பரிகாரிகளை தான் தேடலானே தவிர கர்த்தரை தேடலை. அதனால் அவன் செத்து போயிட்டான். அடுத்தது பாருங்க, யோசபாத் இடத்தில் காணப்பட்ட நல்ல சுபாவம். 20-18 2 நாள். சகல யூதா கோத்திரத்தாரும் இஸ்ரவேலின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். பாருங்க, ஒரு தலைவன் எப்படி இருக்கிறானோ அப்படிதான் தொண்டர்கள். எப்போ யோசபாத்து முகங்குப்புற தாழ குனிந்து ஆண்டவரை பணிந்து கொண்டானோ ஜனங்க பார்த்தீங்களா, நம்ம ராஜாவே இப்படி தாழ்த்துறாரு, நம்மளும் தாழ்த்தணும் கர்த்தருக்கு முன்னாடின்னு சொல்லி என்ன பண்ணாங்க? எல்லாரும் தாழ்ந்து தாரை மட்டும். அதான் ஆண்டவரே, நீங்கள் தான் ஏதாவது செய்யணும், எதிரிகள் வந்துட்டாங்க, எங்கள் நாடு அழிஞ்சு போயிடக்கூடாது.
யோசபாத்து தாழ்மை உள்ளவன். ராஜா பொதுவாக ராஜாக்களுக்கு தாழ்மையை கண்டுபிடிக்கிறதே ரொம்ப அபூர்வம். இந்த காலத்தில் ஒன்றுமே எல்லா காட்டி கூட வேறா பதிக்கணுவாங்களே, அந்த காலத்தில் இப்படி ஐ ஆம் ஏ கிங், வாட் ஐ சே யூ டூ அப்படின்னு இருப்பான். நான் ராஜா, நான் சொல்கிறத செய். ஆனால் இங்கே பாருங்க, அந்த ஒரு அதிகாரமே தோரணையே யோசபாத்துக்கிட்ட இல்லை. ஜனங்களை கூட அவன் அதிகாரம் பண்ணவே இல்லை. ஒரு பிள்ளைகளை போல தான் அவன் நடத்தியிருக்கிறான். ஜனங்களே காணிக்கை கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்கன்னா பாரான். அப்போ அந்த காணிக்கையை வச்சு தான் ஊழியக்காரங்களுக்கு கொடுத்துருக்கிறார். சுவிசேஷத்தை, கர்த்தருடைய வார்த்தையை மக்களுக்கு அறிவிப்பதற்கு வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு ஆண்டவரை பற்றி பேசுறதுக்கு ஜனங்க கொடுக்குற காணிக்கை வச்சு தான் அவர் செஞ்சிருக்கிறார். இப்போ இங்கே பாருங்க, ஒரு ராஜா கிட்ட தாழ்மை அந்த காலத்தில் இது கிடையாது. ஆனால் இவர் நற்சாட்சி பெற்றதற்கு, பைபிளில் இடம் பெற்றதற்கு மூல காரணம் என்ன? தாழ்மை. தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களை எதிர்த்து நிற்கிறார். நம்மகிட்ட அந்த பாவம் இருக்கவே கூடாது, எந்த பாவமும் இருக்கக்கூடாது. அந்த பரிசுத்தமாக வாழறது அது ஒரு பெருமையாக ஆகிடக்கூடாது. சிலர் பார்த்துக்கிறீங்களா, என்ன மாதிரி தாழ்மையானவங்க யாருமே இல்லைன்னுவாங்க, அது ஒரு பெருமை, தாழ்மையான பெருமை. அது தாழ்மை, நம்முடைய தாழ்மை கர்த்தர் பாராட்டணும், நம்மளே பாராட்டி கொள்ளவே கூடாது. தாழ்மை என்பது அது வெளி தோற்றத்தில் இல்லை, நம்ம உள்ளத்தில் இருக்கு. நம்ம உள்ளத்திலிருந்து அந்த தாழ்மையான சுபாவம் ஆண்டவர் சந்தோஷப்படுகிற அளவுக்கு அப்படியே பக்தி மாதிரி நடிக்கிறது, அப்படி சுவாமி வாங்க அந்த இல்லை. அதெல்லாம் இந்த அந்த காலத்தில் இடுப்பில் டவுலை கட்டிக்கின்னு அவங்க எஜமான் கிட்ட போய் நான் நிற்பாங்க, ஐயா எஜமா கும்பிட்றங்க எஜமா அப்படின்னு. என்னன்னா வேறு வழி இல்லை, அவங்க தான் இவங்க வேணா இவங்க குடும்பத்தை காப்பாற்றுறாங்க. அதே ஆள் வீட்டுக்கு வந்த பிறகு என்ன சொல்லுவான், என்ன தான் கும்பிட்டாலும் அவன் அவ்வளோதான் தரான் அப்படி தான் சொல்லுவான். ஆனால் ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்த்தி பாருங்க, கட்டாயம் அதற்கு பலனை தருவார். அவரை பற்றி இன்னொரு இடத்துல நம்ம குறை சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. தாழ்மையை கடைபிடித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன நடந்தது யோசிக்கணும். 20-24 படிக்கலாம், வேகமா முடிக்க போறோம். வெற்றி விழா கொண்டாடுறாங்க பாருங்க. சாம கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள், ஒருவரும் தப்பவில்லை. யோசபாத்தினுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்த போது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் பிரேதங்களில் இருந்து விழுந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது இருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள், அது அவ்வளவு மிகுதியா இருந்தது. கொள்ளையிடுறது ரைட்டா தப்பா? கொள்ளையிடுறது தப்பு. இங்கே கொள்ளையிட்டு இருக்கிறாங்களே, என்ன யோசனை பண்ணீங்க? ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக கொடுக்கும் ஆண்டவரேன்னு. இப்போ இந்த இடத்துல யோசபாத்து சண்டையை விரும்பல, அவர் சமாதானத்தை தான் விரும்பினார். ஆனால் எப்படி அங்கே அவ்வளோ பிரேதங்கள், என்ன நடந்தது? இவங்களுக்கு ஒன்றுமே தெரியல என்ன நடந்தது பாருங்க. 20-22 இங்கே தான் ஆண்டவர் தலையிட்டார். அந்த 3 நாட்டு எதிரிகளும் யோசபாத்து கிட்ட வராதபடி, ஒரே ஒருத்தம் கூட யோசபாத்து ஆளுங்க சாகாதபடி அங்க ஒண்ணு நடந்தது. படிங்க. 20 பாடி துதி செய்ய தொடங்கின போது விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். கவனிங்க, இந்த 3 நாட்டு மக்களும் ஒற்றுமையா பேசிக்கிட்டு வராங்க. பயங்கர சீன். இந்த படம் முடிகிறப்ப கடைசியா சண்டை சீன் காட்டுவாங்களே, அது மாதிரிதான் இது. 3 நாட்டு மக்கள், அந்த 3 நாட்டு மக்கள், அந்த 3 நாடு பேர் இருக்குது பாருங்க. அந்த 3 நாட்டு ராஜாக்கள் அவங்க வீரர்களோட ஒரே ஒரு யோசபாத்தை அரசாட்சி செய்கிற யூதேய தேசத்தை ஒழிச்சு கட்டணும், அவங்களை சிறை பிடிக்கணும், அந்த நாட்டோட இந்த நாட்டை சேர்த்துடணும், நம்ம ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி வராங்க. இது யோசபாத்துக்கே தெரியாது. இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, கர்த்தரை பாடி துதித்து கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, glory be to God. அங்க என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் பார்த்தாரு, என் அன்பு பிள்ளைகள் என்னை நோக்கி பார்க்கிறார்கள், என்னை துதிக்கிறார்கள். இந்த 3 நாட்டு கொடியவர்களும் ஒரே அடியா போய் மோதனா அவங்க இருக்கிற இடமே தெரியாது போயிடும். பார்த்தாரு, இந்த 3 நாட்டு மக்கள் மத்தியில அவங்களுக்குள்ளவே ஒரு விரோதத்தை உண்டு பண்ணிட்டார்.
இது என்னது? மிஸ்மிரிச மாதிரி. அவன் ஆளை முறைக்கிறான், அவன் ஆளை வெட்டுறான். அவன் கத்தி எடுத்துன்னு வர்றான். டேய், நம்ம எல்லாம் சேர்ந்து அவங்கள வெட்ட போனோம், நீ என்னடா இப்படி வர? ஒரே வெட்டு. பேசி முடிக்கிறதுக்குள்ள எவன் என்ன பண்ணான்? இருக்கிற அந்த குற்றுயிரோட, நீயே என்னை வெட்டுப்பிட்டியா, நான் உன்னை விடுவேன், தொங்குற தலையோட ஏன் ஓடி போய் அவனை வெட்டு. இப்படி ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை ஆண்டவர் எழுப்பிட்டாரு. அப்படி மாறாட்டத்தை, குருட்டாட்டத்தை பண்ணிட்டார். எல்லாம் ஒன்னோட ஒன்று வெட்டி செத்து கிடக்குது. எல்லாமே செத்து போயிட்ட பிறகு அங்கே இருக்கிற பொருளுங்களை இடக்கிறது தப்பு கிடையாது. இப்போ அதை யார் எடுத்துன்னு போவாங்க? அவங்க உயிரோடு இருந்து எடுத்துன்னு போவாங்களா? ஆமாம். அப்போ அதை கொள்ளையிட்டது தப்பு இல்லை. ஏன்னா அந்த ஜனங்களெல்லாம் அணிகலன்கள், ஏன்னா அந்த காலத்தில் ட்ரெஸ்ஸு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அவங்க போட்டுனுங்கிற பெட்ஷீட்டு, உள்ளன், அப்புறம் சிலர் நல்லா பிராஸ்லெட்டு எல்லாம் போட்டு இருந்திருப்பானுங்க. அதுவும் ராஜாக்கள் வேறு. அதனால் யோசபாத் சொல்லிட்டார், யார் யார் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அவங்கவுங்க எடுத்துக்கின்னு அவங்க வீட்டுக்கு போங்கன்ட்டார். என்கிட்ட கொண்டாங்க, நான் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தருவேன் அப்படி சொல்லவே இல்லை. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பின்னாடி அவரவர் கொள்ளையிட்டதை அவரவர் எடுத்துக்கொண்டு போங்கள், சந்தோஷமாக போங்கள். எப்படி இருக்கும் ஜனங்களுக்கு? நம்ம ராஜா ரொம்ப நல்லவர் தான்டா டேய் சொல்லியிருப்பாங்களா இல்லையா? நாங்கள்லாம் சின்ன பசங்களாக இருக்கிறப்போ கரும்பு வெட்டுவாங்களே தோட்டத்தில், கரும்பு தோட்டம். ஏன்னா அந்த காலத்தில் கரும்பு சூப்பராக இருக்கும். எங்கள் அண்ணன் நான் 2 பேரும் அப்படி போவோம். சில கரும்பு தோட்டம் ஆளுங்க அவனே நம்ம அங்கே வர்றப்ப ஒரு 3 அடி இல்லை 4 அடி நல்ல கரும்பை வெட்டி அப்படி போடுவான். அவ்வளோதான், எடுத்துன்னு போ, இங்கே உள்ளே வராத, கரும்பு தோட்டத்துக்குள்ளே வராது, அப்படியே எடுத்துன்னு வீட்டுக்கு போயிடணுவான். அதை எடுத்துன்னு வருத்தத்தோடு வருவோம். இவ்வளோ தான் கொடுத்தான் அந்த ஆளு. சில எஜமான்கள் அவனும் ஒரு துண்டு வெட்டி கொடுத்துட்டு, டேய் போங்கடா உள்ளே போயிட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்துன்னு போங்க வீட்டுக்கு, ஆனால் ரொம்ப ஒஸ்தி கரும்பை தொடாதீங்க, அங்கே கட்டி வச்சுருக்குது அதை தொடாதீங்க, அப்படி ஒரு ரூல்ஸ் போட்டுருவார். நாங்கள் கரும்பு தோட்டத்துக்குள்ளே நுழைஞ்சி அங்கங்கே கிடக்கும் பாருங்க, அதெல்லாம் அவர் எதற்காகவே பா நல்லா பொறிக்க எடுத்துட்டுக்கிறியா அப்படின்வார். அப்படி தாராள குணமுள்ளவங்களா இருக்கிறவங்களாம் இருந்துருக்குறாங்க அந்த காலத்தில். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு துண்டு வெட்டி போடுறாங்களே அது கூட கிடையாது, அங்கே வர்றப்ப ஏய் போ அப்படியே போ ஓடு புடினாக்கா எல்லாம் பயந்து ஓடி வந்துடுவாங்க. சின்ன பசங்கன்னா போடுறது பயந்தான். அதுபோல் இந்த ராஜா ரொம்ப நல்லவர். யார் யாருக்கு எவ்வளோ கிடைக்குதோ எடுத்துக்கிட்டு போங்கன்றதுக்குள்ள ஜனங்களுக்கு குஷாச்சு. ட்ரெஸ்ஸு ஒருத்தர் செத்து போயிட்டு பிறகு அவன் துணி எதுக்காங்க? அதே போல் அவன் வச்சுட்டு வந்த நகை நட்டுங்க பொருளுங்க எல்லாம் எடுத்துன்னு போயிட்டான். இவ்விதமாய் கர்த்தர் யோசபாத்தோடு இருந்ததனால், திரும்பி படிச்சிடலாமா அந்த வசனம்? படி. 2 நாளாகவும் 15:2 முடிச்சிட்டோம். மீண்டும் தலைப்பு செய்தி 2 நாளாகவும் 15:2. கரெக்ட் தான். அவனை நோக்கி, ஆசாவே யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சர்வ மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். போதும், அதான் ஆரம்பிச்சான். இப்ப இன்னொரு வசனம் படிச்சு முடிக்கலாமா? 20ஆம் அதிகாரம், அதே 2 நாளாகும் 20 வசனங்கள் 26, 27. 4ஆம் நாளில் கூடினார்கள், அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். அதனால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி மெராகா என்னும் பேர் தரித்தார்கள். பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் பேரில் பழிகூற செய்தபடியால் யூதா மனுஷர் யாரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத் மகிழ்ச்சியோட எருசலேமுக்கு திரும்பினார்கள். பாத்தீங்களா, எல்லாம் ஒண்ணா ஆயிட்டாங்க. ராஜா பாரு ஜனங்களோட இசைந்துட்டார். நம்ம எல்லாம் முதலமைச்சர் தலைவர்களை போய் ஈஸியா பார்க்க முடியுதா? இங்க பாருங்க, குஷி ஆயிட்டார் ராஜா. ஜனங்களோட சேர்ந்து நல்லா கூத்து, டான்ஸ். கூத்துனா கர்த்தருடைய பாட்டு, நடனமாடி களி கூர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றாரு. ஜனங்களுக்கு அது ராஜாவே நம்ம கூடவே தான் இருக்கிறாரு, சிறு பிள்ளையை போல மாறிட்டாரு. கடைசியா அடுத்த வசனம் 28. அவர்கள் தம்புர்களோடும் சுரமண்டலங்களோடும் பூரிகைகளோடும் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தார்கள். அதுதான் முக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய ஆலயம் எங்க முடிச்சிட்டு பாரு செய்தி. எங்க ஆரம்பிச்சான்? யோசபாத்து கர்த்தருக்கு பயந்தான், கர்த்தரை தேடினான். ஒரு பாயிண்டா சொல்லி முடிச்சிடலாம். யோசபாத்து கர்த்தரை தேடினான். யோசபாத்து கர்த்தருடைய காரியத்தில் உற்சாகம் கொண்டான். யோசபாத்து ஊழியம் செய்தான், ஊழியர்களை ஏற்படுத்தினான். யோசபாத்து உபவாசம் இருந்து ஜெபித்தான். யோசபாத்து தன்னை தாழ்த்தினான்.
யோசபாத்து ஸ்தோத்திரம் சொல்லுவதற்கு, கர்த்தரை துதிப்பதற்கு ஆட்களை ஏற்படுத்தினான். 20:24-26 படிச்சிட்டோம்ல. 20:22 எதிரிகள் வெட்டுண்டு விழுந்தார்கள். கடைசியாக யோசபாத்து ஜனங்களோடு ஒன்றித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி எல்லாரையும் ஆலயத்துக்கு கூட்டிக்கிட்டு வர்றான். ஒரு ராஜா பாருங்க, வாங்க எல்லாம் என் அரண்மனைக்கு வாங்க, அங்கே ஒன்றா சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்ல, போடு உபாசம் இன்னொரு வேலை என்ன இப்போ குறைஞ்சிப்பட போகிறோம், எல்லாம் ஆலயத்துக்கு வாங்க. அங்கே கர்த்தரை தேடினான். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. இந்த யோசபாத்து வாழ்க்கை நம்மை உற்சாகப்படுத்துகிறதா இல்லையா? அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலேயே இயேசு கிறிஸ்து அப்போ தோன்றலை, பரிசுத்த ஆவியானவர் அப்போ பொழியப்படலை. அப்படி இருந்தோம் அவ்வளோ பக்தியாக இருந்து வாழ நல்ல பேர் எடுக்க முடியுமானால், நமக்காக பரிந்து பேசுகிற இயேசு இருக்கிறாரு, நம்மோடு கூட பெருமூச்சு விட்டு நம்மோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்மளோட சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்க பரமபிதா இருக்கிறாரு. நமக்காக ஜெபிக்க எத்தனையோ பேர் கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். நம்ம இன்னும் எவ்வளோ டாப் லெவலில் இருக்கணும். அல்லேலூயா. அதனால தான் கர்த்தருடைய இன்னைக்கு என்னுடைய வாஞ்சை என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு நம்ம இருக்கக்கூடாது. கர்த்தருடைய காரியத்தில் வாஞ்சை, அதை மறந்துடவே கூடாது. கர்த்தருக்குட்பட்ட காரியத்தில் வாஞ்சை, உபவாச காரியம், ஜெபிக்கிற காரியம், முழுஇரவு ஜெபம், வேதத்தை ஆராய்ச்சி செய்கிறது, ஊழிய காரியம். ஒண்ணுமே தெரியாது எனக்கு, தெருவில் போய் நிற்பேன், பாட்டு பாட வைப்பார், பிரசங்கம் பண்ண வைப்பார், வாயை திறந்து விடுவார். அப்படிதான் பழக்கம். தனியாக இருக்கிறப்ப யாருமே இல்லாமல் ஒரு இதில் போயிட்டு மைதானத்தில் நானே பிரசங்கம் பண்ணுவேன். இவன் எனக்கு பைத்தியக்காரன் ஆகிடுவான் போலக்குது, இவன் செஞ்ச இவன் படிக்கிற படிப்புக்கும் இவன் செய்ய போகிற வேலைக்கும் சம்மந்தமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் பிரித்து ஊழியத்தை கொண்டாண்டார். அப்போ நம்ம ஏன்னா நான் ஊழியத்தை விரும்பினேன். டிஜிஎஸ் தினகரன் பிரசங்கத்தை பார்ப்பேன். ஐடிஐ படிக்கிறப்போ கோட்டை மைதானம் ஒரு வாரம் நான் தான் வால் போஸ்டர்லாம் ஒட்டுவேன், நோட்டீஸ் எல்லாம் கொடுத்தேன். அப்போ ஊழியம் செஞ்சு பாருங்கள் இந்த விஷயத்தில் இப்படி இந்த மாதிரி. அப்போது எல்லாம் முடிச்சுட்டு ஒரு வாரம் சாயந்தரத்தில் கோட்டை மைதானத்தில், பகலில் சென்ட்ரல் சர்ச் சிஎஸ்ஐ கூட்டம், பக்தி கூட்டம். அவர் பேசுவார், நம்ம இந்த மாதிரி பேச முடியுமா? பேசினே இருக்கிறாரு, திடீர்னு இங்கிலீஷில் பேசுகிறாரு. ஆண்டவரே நான் இந்த மாதிரி முடியுமா நினச்சேன். நடந்ததா இல்லையா? நேற்று கூட இங்கிலீஷ் மெசேஜ் தான் போட்டு விட்டேன், பாருங்கள் எல்லாருக்கும் வந்துருக்கும். அப்போ ஆண்டவர் நம்ம எவ்வளோ வாஞ்சிக்கிறோமோ, என்னால் முடியும், என்னது கர்த்தரின் பலனை கொண்டு என்னால் முடியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. தமிழே உருப்படியாக வரல, இங்கிலீஷ் எங்க அப்படி சொல்லக்கூடாது, அப்படி மனசில் நினைக்கவும் கூடாது. இப்போ தமிழ் நம்ம பேசுகிற தமிழ் மட்டும் கரெக்டா? நம்ம பேசுகிறோம் இப்போ தமிழ், இது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? இது நிறைய தப்பு இருக்குது. தமிழ் கரெக்டாக பேசணும்னா எப்படி தெரியுமா? நான் பேசுகிற தமிழ் சரியாக இருக்கின்றதா அப்படி பேசணும். யோசபாத் கடவுளை தேடினான், கடவுளின் இரக்கம் கிருபை அவரோடு இருந்தது. அப்படி போனோம் இலக்கியத்தில். நம்ம தமிழிலே பிறந்து வளர்ந்ததுனால நம்மளுக்கு தமிழ் ஈஸி ஆகிட்டதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம், கொச்சை தமிழுக்கு வந்துட்டோம். ஆனால் தமிழ் தெரியாதவன் தமிழ் கற்றுக்கிட்டா அவன் கரெக்டாக பேசுவான். அதே போல தான் ஆங்கிலம் தெரியாதவங்க ஆங்கிலம் கற்றுக்கொண்டால் அவங்க கரெக்டாக பேசுவாங்க. ஆங்கிலம் பேசுகிறவங்க நம்மளை பார்த்து ரசிப்பான், என்ன சுத்தமாக தெளிவாக நவுன் வெர்பு கரெக்டாக போட்டு பேசுகிறாரு, நம்ம அப்படி பேசலேன்னு. அதனால் தமிழை விட ஆங்கிலம் மிக மிக சுலபம். ஒரே 26 எழுத்து தானே, தமிழ் தான் நல்லா தெரியுமே. அடுத்த லாங்குவேஜ் போனால் அது கொஞ்சம் முக்கியத்துவம். அதான் சொன்ன மாதிரி, எதுக்கு நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோமோ அது வரும். அது நல்லதாக இருக்கணும், நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கணும். விசுவாசம் என்ன பண்ணுவான், கெட்ட காரியத்துக்கு அவன் ஹெல்ப் பண்ணுவான். தப்பான தவறை இப்போ கொலை பண்ண போகிறான்னா அவன் போய் கரெக்டாக பண்ணிட்டு வரானா இல்லையா? அப்போ அந்த கொலை பண்ணுறதுக்கு அந்த கொலை ஆவி அவனுக்கு ஹெல்ப் பண்ணுது. தப்பான காரியத்துக்கு கெட்ட ஆவி உதவி செய்யுது. நல்ல காரியத்திற்கு பரிசுத்த ஆவியானவர் கட்டாயம் உதவி செய்வார். ஆமென், அல்லேலூயா. யோசபாத் இன்றைய நமக்கு ஒரு ஹீரோ. கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட, கர்த்தரை தேடின, கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்த, வெற்றி வாழ்க்கை வாழ்ந்த ஒரு தேவ மனிதர். ராஜாவாகவும் வாழ்ந்தார், தேவனுடைய ஊழியக்காரனாகவும் வாழ்ந்தார், பரிசுத்தமாய் வாழ்ந்தார்.
ஆண்டவரை துதித்தார். ஆமென், அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாம். அருமையான எங்கள் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். என்னோடு பேசின அன்பிற்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். யோசபாத் கர்த்தரை தேடினான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை, வெற்றியுள்ள ஒரு அரசாட்சி, பக்தியுள்ள ஒரு தேசமாக மாற்றி. எத்தனை சந்தோஷம்! ஒரு தானியேலின் வெற்றி வாழ்க்கை போல, ஒரு யோசேப்பின் வெற்றி வாழ்க்கை போல, இந்த யோசபாத்தின் வெற்றி வாழ்க்கை எங்களுக்கு ஒரு சவாலாக நாங்கள் உம்மை வாஞ்சிக்கிற ஒரு வாஞ்சையுள்ள செய்தியாய் நீர் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னோடு பேசின அன்பிற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் அனைவரோடும் நீர் பேசினதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஊக்கமாய் ஜெபிக்கிறோம். அப்பா இயேசுராஜா, இந்த கொரோனா பிரச்சனை சீக்கிரமாய் முடிய வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து ஊக்கமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நோக்கி பார்க்கிறோம். அப்பா, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் இதில் தலையிடுங்க, இதில் தலையிடுங்க. இந்த கொரோனா வைரஸ் வந்து எத்தனையோ பேர் மரித்தார்கள். அப்பா, இருக்கிறவங்களை காப்பாற்றுங்க, இருக்கிற மக்களை உலகம் முழுவதும் காப்பாற்றுங்க. திருவள்ளூர் மாவட்டம் முதல் ஆண்டவரே, திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, இப்பொழுது இங்கே அதிகமாக இருக்கிறது. நீர் உம்முடைய கரத்தை வைப்பீராக. தேசம் முழுவதும் சுகம் இறங்கட்டும். இந்திய தேசம் முழுவதும் சுகமாக்கும். உலகம் முழுவதும் மக்களை சுகமாக்கி காப்பாற்றும். இந்த கொரோனா வைரஸிலிருந்து விடுவித்து காப்பாற்றும் என்று நாங்கள் ஊக்கமாக ஜெபிக்கிறோம். இந்த பிரச்சனைக்கு ஒரு விடிவு கட்டுவீராக, முடிவு கட்டுவீராக. விசுவாசிகள் விடுதலையோடு ஆலயத்தில் உம்மை ஆராதிக்க உதவி செய்வீராக. தொடர்ந்து நடத்துங்க, பலப்படுத்துங்க. துதிகன மகிமெல்லாம் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென்.